ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிறை போரும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மினிதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசஜிரு தாளம் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தியம் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? இதிலே 4 பாதங்கள் உண்டு. இந்த பரணி நட்சத்திரம் 4 பாதங்களுமே மேச ராசியிலே உண்டு. மேச ராசியிலே ஏன்னா இப்படி எதனால் இது சொல்கிறோன்னா, சில நட்சத்திரங்கள் 2 வீடுகளில் பாதங்கள் இருக்கும். அதாவது வெட்டப்பட்ட நட்சத்திரங்கள். இதுக்கு வேறு பேர் கூட உண்டு. காலற்ற உடலற்ற தலையற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இது 4 பாதங்களும் ஒரே ராசியில் உண்டு. இது இந்த பரணி நட்சத்திரம் 4 பாதங்கள் மேச ராசியிலே உண்டு. அப்போது இந்த பரணி நட்சத்திரம் இந்த 1, 2, 3, 4 பாதங்களிலே பிறந்த ஜாதகர்கள் குணநலன்களும் செயல்பாடுகளும் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் பாதத்திலே பிறந்த ஜாதகர் எப்படி இருப்பார் அப்படின்னா, செந்நிறமுடையவனாக இருப்பான். முக தேஜஸோடு இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. அழகானவன், சிறப்பானவன், கம்பீரம் உள்ளோன், அறநெறி தவறாதவனாக இருப்பான். விரோதிகளுக்கு சிங்கத்தை போல் அச்சமூட்டவனாக இருப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எதிரிகள் இல்லாமல் வாழ்பவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தனது தலையில் உள்ள கூந்தலில் சிவப்பு நிற செம்பட்டை நிற கூந்தலாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கரியன் இருக்க வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா முடியோடு கூட சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதாவது பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க. அதே போல் 2ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் அழகான முகம் தோற்றமனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. மானஸ்தன், மதிப்பும் மரியாதையும் உள்ளவனாக இருப்பான். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நேர்மையோடும் நிதானமாகவும் நேர்மையாகவும் இருக்க விரும்பப்படுவான். வசீகர தன்மை உடையவனாக இருப்பான். ஏதாவது ஒன்று யோசித்து அதாவது ஒன்று சொல்லணும், ஒருத்தரிடம் ஏதாவது ஒன்று பேசணும் சொல்லணும் அப்படின்னா ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்படுபவனாக பேசுபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஏதாவது ஒன்று பேசுகிறோம், அது பின் விளைவுகளை ஏதாவது ஏற்படுத்திடுமோ அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்படுபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில ஜாதகர்கள் ஆசிரியர்களாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் இவருடைய கருத்துக்களை கேட்கும் அளவிற்கு நல்ல நுட்பறிவு உள்ள கருத்துக்களாக இந்த ஜாதகன் வெளிப்படுத்துபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 3ஆம் பாதத்தில் பிறந்தவன். எந்த 3ஆம் பாதம்? பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே பிறந்த ஜாதகன் நிதானம் என்பது குறைவு. ஆத்திரமும் அவசரமும் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த ஜாதகன் சில இழப்பீடுகளை சந்திக்க வேண்டியதாய் இருக்க வாய்ப்புகள் உண்டு. பார்வை, கண்களின் பார்வை, கண்களில் உள்ள கருமுட்டை பெரியதாக இருக்க அந்த ஜாதகனுக்கு வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கையை நல்ல இன்ப துன்பங்களை அனுபவித்து அனுபவ ரீதியான சொல்களையும் செயல்களையும் செய்பவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நெடிதுயர்ந்த தோற்றம் கொண்டவன். நெடியன் அப்படின்னா குட்ட நெட்ட அப்படின்ற விஷயத்தில் இந்த ஜாதகன் உயரமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு.
சிறந்த முகப்பொலிவுடன் இருக்க வாய்ப்புகள் உண்டு. முகம் தேஜஸோடு காணப்படுவான். பொன்னோடும் பொருளோடும் செல்வந்தனாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே பிறந்த ஜாதகர் உடம்பு சற்று பருத்த தோற்றத்தோடு காணப்படுபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. கோபம் அதிகமாக இருக்கும். சேவை செய்வதில் வல்லவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரம் என்ற விஷயத்திலே கஞ்சனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஒரு ரூபா செலவு பண்ணணும்னா பலமுறை யோசிப்போம். இது பண்ணலாமா வேண்டாமா, செய்யலாமா வேணாமா, கொடுக்கலாமா வேணாவா, இந்த மாதிரியான எண்ணங்கள் அந்த ஜாதகனுக்கு உண்டு. யாருக்கு? பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவருக்கு இந்த மாதிரி யோசிப்போம். சிக்கனம் உள்ளவன், சிக்கனம் அதிகமாக அந்த ஜாதகனிடம் இருக்கும். செலவு என்பது ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்போது அப்படின்னு என்ன அர்த்தம்? இவன் இந்த ஜாதகன் நல்ல பொருளாதாரத்தோடும் இருப்பவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் அந்த ஜாதகன் செய்யும் தொழிலே அந்த ஜாதகனுக்கே பிடிக்காது. அந்த மாதிரியான செயல்களை அந்த ஜாதகன் செய்து விடுவான். அது என்ன தொழிலோ என்ன செயலோ அது அப்பாற்பட்ட விஷயம். அவர் நினைக்கின்ற மாதிரியான செயலில் செய்து பின்னாடி இன்றைக்கி பண்ணிடுவான், நாளைக்கு யோசிக்கும்போது அது எதிர்மறையான பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும். அந்த மாதிரி செயலும் இந்த பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவன் செஞ்சிருவான். அப்போ என்ன அர்த்தம்? கோபம் அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால் அப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பரணி நட்சத்திரின் 4 பாதங்களிலுமே பிறந்த ஜாதகர்கள் இந்த பாதவாரியான முறையிலே மேற்கூறிய முறையில் செயல்படுவார்கள் என்று கூறலாம். வணக்கம்.